இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் கூட இந்த மாதிரி பூ பேட்டர்ன் போட்டோம்லவா அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் நாம இங்க பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து 2 கலர் எடுத்திருக்கேன். இது வந்து 2 ரோல் கூட. உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மார்க்கெட் சைஸ் கூட மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். 2 கலர் எடுத்திருக்கேன். ப்ளூ ஒன்னு ஒயிட் ஒன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து டார்க் கலர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த நல்லா உங்களுக்கு வந்து இந்த பூ வந்து அழகா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எங்கிட்ட இந்த ஒயர் இருந்ததுனால நான் வந்து ப்ளூவும் ஒயிட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இது கைப்பிடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடி தான் நான் போட்டிருக்கேன். ஆனா சரி 2 கலர் இருக்கனால 2 கலர்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் பின்னன்னு வச்சுக்கலேன். ஸோ ப்ளூ அப்புறம் ஒயிட் இந்த மாதிரி மாத்திட்டே போகணும்னு வச்சுக்கலேன் முறுக்கு கைப்பிடியில. இந்த பேட்டர்ன் பாத்தீங்கன்னா மேலையும் கீழையும் கொஞ்சம் நம்ம வந்து ஆர்டினரி பாக்ஸ் நாட் வச்சு நம்ம ரன்னிங் ஒயர் கூட எப்படி பின்னுவோமோ பின்னிட்டு நடுவுல மட்டும்தான் ஹெக்ஸகன் பேட்டர்ன் போட்டிருக்கோம்னு வச்சுக்கலேன். இந்த கேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸகனாட்டா கிடைக்குது. அப்புறம் இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த பூ போடுறதுக்கு இப்போ ஒரு லைன் ரன்னிங் ஒயர் வந்து ப்ளூ வச்சீங்கன்னா அடுத்தது 2 லைன் வந்து நீங்க ஒயிட் வச்சு ரன்னிங் ஒயரை வச்சு நீங்க பின்னணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்த்து பின்னிருக்கோம். இது வந்து நீங்க எப்படி போடுறதுன்னு நீங்க இந்த கூடையை பத்தி பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இதெல்லாம் போட்டிருக்கோன்னு. இதுல ஒண்ணுதான் நீங்க வந்து முதலையும் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஹெக்ஸகன் பேட்டர்ன் போடும்போது ரன்னிங் ஒயர் வந்து இந்த ஒயிட் வச்சிருக்கோம்லவா அந்த கலர் தான் நம்ம வச்சுட்டு வருவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா 2 லைனுக்கு ஒரு தடவை நீங்க வந்து ரன்னிங் ஒயர் மாத்திட்டே வரணும். ஸோ 2 லைனுக்கு ஒரு தடவை நம்ம ப்ளூ போடுறோம்னு வச்சுக்கலாம். அப்பதான் இந்த பூ மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்குது. இந்த கூடைக்கான மெஷர்மெண்ட்ஸ் நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த கூடை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ரோல் கூட. அப்புறம் இது வந்து ரன்னிங் ஒயர் கூட தான் உங்களுக்கு. அப்புறம் இதுல வந்து ஹெக்ஸகன் பேட்டர்ன் தான் நம்ம போட்டுக்கோம். அப்புறம் இது வந்து ஃப்ளவர் மாடல் வச்சுக்கலாம். அப்புறம் இதுல வந்து நான் இந்த கூடைக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, இன்னொன்னு வந்து ஒயிட் எடுத்திருக்கேன். நான் ஒரு கலர்ல இருந்து ஒரு கட் எடுத்துக்கிறோம். உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னு வச்சுங்களேன். அப்புறம் நீங்க வந்து ரன்னிங் ஒயர் கூடைனாலும் முதலே கொஞ்சம் ஒயர்ஸ் கட் பண்ணி வச்சிருவீங்க. ஸோ ப்ளூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் மாதிரி வருது. அதனால இதுல வந்து 9 ஒயர் கட் பண்ணும். ஒயிட்ல பாத்தீங்கன்னா 16 ஒயர் கட் பண்ணணும்னு வச்சுங்களேன். அப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து 7.5 அடி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். நீளத்துல பாத்தீங்கன்னா இந்த கட் பண்ணி வச்சிருக்கீங்களா இது வந்து மொத்தமா 25 ஒயர் இருக்கு. அதை வைக்க போறோம். அகலத்துல வந்து 11 ஒயர் வைக்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி அரேஞ்ச் பண்ணு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு ப்ளூ அந்த பார்டர் கலர்ல ஆரம்பிப்போம். கடைசியில முடிக்கும் போது உங்களுக்கு அதே மாதிரியே ஒரு ப்ளூல முடியும்னு வச்சுக்கலேன். நடுவுல பாத்தீங்கன்னா 2 ஒயிட் ஒரு ப்ளூ இந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கலேன். 2 ஒயிட் ஒரு ப்ளூ இந்த மாதிரியே நீங்க மாத்தி மாத்தி வச்சுட்டு வரணும். இந்த மாதிரி இந்த 25 ஒயரையும் நீங்க இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கலேன். அப்புறம் உங்களுக்கு வந்து அகலத்துல பாத்தீங்கன்னா 11 லைன் போட போறோம். ஃபர்ஸ்ட் சென்டர் லைன்ல தான் நம்ம பேஸ் போடுவோம். ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ. இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாத்தி மாத்தி வச்சுட்டு வரணும். 2 ஒயிட் அப்புறம் ஒரு ப்ளூ அப்புறம் 2 ஒயிட் வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி இது மொத்தமா உங்களுக்கு 11 லைன்ஸ் வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா வெட்டின ஒயர் வச்சுட்டு வரோம். அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா நீங்க பேஸ் போடும்போது ரன்னிங் ஒயரை வந்து இந்த மாதிரி மாத்திட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்பதான் இந்த பேட்டர்ன் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுக்கு மேல வரும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 லைன் நீங்க வந்து ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவீங்க. அதே மாதிரி முடிக்கும் போது ஒரு 4 இல்ல 5 லைன் வரும் உங்களுக்கு ஒயர் இருக்கிறத பொறுத்து. ஸோ இந்த மேலையும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ளூ ரன்னிங் ஒயர் வச்சு பின்னுவீங்கன்னு வச்சுக்கலாம். நடுவுல தான் நம்ம வந்து ஹெக்ஸகன் பேட்டர்ன் போட போறோம். இது எத்தனை லைன்ஸ் போட போறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஹெக்ஸகன் பேட்டர்ன் போடுறதுக்கு வந்து 2 ஒயர் சேர்த்து பின்னுவோம் அல்லவா அது வந்து உங்களுக்கு 9 லைன்ஸ் வரும்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த ஹெக்ஸகன் பேட்டர்ன் போடணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா இங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ப்ளூல முடிச்சிருப்பீங்க இந்த 4 லைன்ல. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ஒயிட் 2 ரன்னிங் ஒயர் லைன் வரும்போது ஒயிட் வச்சு பின்னுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ரன்னிங் ஒயர் வரும்போது நீங்க வந்து ப்ளூ வச்சு பின்னுவீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாத்திட்டே வரணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த பூ ஷேப் கிடைக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு ஹேண்டில் பாத்தீங்கன்னா நான் முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கேன். ரெண்டு கலர் போட்டிருக்கேன் நான்.
அப்புறம் இதில் முறுக்கை அப்படிங்கனால உங்களுக்கு ரன்னிங் ஒயர் தான். ஸோ ரெண்டுலேயுமே உங்களுக்கு மிச்சம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட்லேயும் சரி ப்ளூலேயும் சரி ரெண்டையும் எடுத்து நீங்கள் இந்த முறுக்கை இப்படி போடுவீங்கன்னு வச்சுக்கலேன். முறுக்கை இப்படிக்கு வந்து உங்களுக்கு வெளியே ஒயர் வெட்ட தேவையில்லை, ஆனால் உள் ஒயர் மட்டும் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கலேன். நான் இந்த கூடைக்கு நான் போட்டிருக்க ஹேண்டிலுக்கு நான் சைஸ் சொல்கிறேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா 3 ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட மெஷர்மெண்ட்டும் 3.25 அடி எடுத்துருக்கேன்னு வச்சுக்கலேன். எனக்கு வந்து அது கரெக்டாக இருந்தது இந்த பேக்குக்கு. இப்போ இந்த கூடை எப்படி போடுறது இல்லை இந்த ஹேண்டில் எப்படி போடுறதுன்னா அதுக்கு வந்து தனியாக நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன்னு வச்சுக்கலாம். அதை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கூடை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.